ஒரு கன்ஃபெஷன் சொல்லவா? நம்ம லைஃப் இருக்கான்னு மூணு தேடுறோம். மூணில் செட்டில் ஆகலாமான்னு கனவு காண்றோம். எர்த்தை விட்டுட்டு எஸ்கேப் ஆகிற ஐடியாஸ் எல்லாத்தையும் யோசிக்கிறோம். ஆனால் நம்ம நிற்கிற இந்த இடமே எவ்வளோ பெரிய மிராக்கிள்னு ஒரு நாள் கூட திங்க் பண்ணதே இல்லை. எர்த்து ஜஸ்ட் ஒரு பிளானட் இல்லை, அது ஒரு பர்ஃபெக்ட் ஆக்சிடென்ட். ரொம்ப ஃப்ரெஜைலான மிராக்கிள். காஸ்மிக் லாட்ரியிலிருந்து கிடைச்ச ஒரு ஜாக்பாட். கொஞ்சம் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகியிருந்தால், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருந்தால், கொஞ்சம் கிராவிட்டி மிஸ் ஆகியிருந்தால் நம்ம இங்கே இப்படி இருந்திருக்க மாட்டோம். பட் எல்லாம் கரெக்டாக அலைன் ஆகி லைஃப் பாசிபிளான ஒரு சின்ன ப்ளூ டாட், அதுதான் எர்த்து. எர்த்தை உண்மையாகவே புரிஞ்சுக்கிட்டா உங்கள் காலடியில் இருக்கிற மண்ணை கூட நீங்கள் இப்போ பார்க்குற பார்வையில் பார்க்க மாட்டீங்க. 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ நம்ம இருக்கிற எர்த்து கிடையாது. பிளானட், ஓஷன், லைஃப் எதுவுமே இல்லை. அப்போ ஸ்பேஸ் ஃபுல்லாக ஒன்லி டஸ்ட்டு, ஃபயர், பொல்யூஷன் மட்டும்தான் இருந்துச்சு. ஸ்பேஸில் ராக்ஸ் மொத்தமாக கொலைட் ஆகும். ஸோ ஸ்பேஸ் காம் இல்லை, பீஸ் இல்லை, டிஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு. சன் கூட அப்போ பேபி ஸ்டேஜ் தான், ஸ்டேபிளாக இல்லை. ஸோ ஹீட் அண்ட் ரேடியேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பில்லியன் ஆஃப் ராக்ஸ் ஒன்னோட ஒன்று ஃபுல் ஃபோர்ஸாக கிராஷ் ஆகிட்டு இருக்கும். இந்த கிராஷஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷனில் இருந்து தான் எர்த்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ எர்த்து பீஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகலை, இட் வாஸ் பார்ன் ஃப்ரம் அ டிஸ்ட்ரக்ஷன். இவ்வளோ வைலன்ஸ், ஹீட்டு, டிஸ்ட்ரக்ஷனில் கூட எர்த்தில் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. வாட்டர் ஃபார்ம் ஆச்சு, கெமிக்கல் கம்பைன் ஆச்சு, ஸ்லோவாக லைஃபும் எவால்வ் ஆச்சு. எர்த்து சன்னுக்கு கொஞ்சம் பக்கத்தில் போயிருந்தால் டெம்பரேச்சர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், வாட்டர் ஹீட் ஆகி பாயில் ஆகும், ஓஷன் ஸ்டீமாக மாறும். ஸோ லைஃப் இம்பாசிபிள். அண்ட் எர்த்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிருந்தால் டெம்பரேச்சர் ரொம்ப ட்ராப் ஆகும், வாட்டர் ஃபுல்லாக ஐஸாக ஆகிடும். பிளானட்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன்ஸ் சர்வை பண்ண முடியாது, ஃப்ரோசன் வேர்ல்டாக சேஞ்ச் ஆகியிருக்கும். ஸோ எர்த் லைஸ் இந்த கோல்டிலாக்ஸ் ஜோன். கோல்டிலாக்ஸ் ஜோன்னா சன்னோட கரெக்ட் டிஸ்டன்ஸில் பிளேஸ் ஆகிறது. ரொம்ப பக்கத்துலையும் இல்லை, ரொம்ப தூரத்துலையும் இல்லை. ஸோ தட் வாட்டர் லிக்யூடாக இருக்கும், ஏர் ப்ரீத் பண்ண முடியுது, லைஃப் க்ரோ ஆகுது. எல்லாம் பெர்ஃபெக்டாக பேலன்சிங்காக இருக்குது. நாட் பை டிசைன் பட் பை சான்ஸ். யாரும் பிளான் பண்ணல, யாரும் செட் பண்ணல, பட் பை சான்ஸ் எர்த்து கரெக்ட் ஸ்பாட்டில் செட் ஆகிடுச்சு. எர்த்தை ப்ளூ பிளானட்னு சொல்கிறோம் பிகாஸ் ஸ்பேஸில் இருந்து எர்த்தை பார்த்தா ரொம்ப ப்ளூவாக தெரியும். அந்த ப்ளூ கலரோட மெயின் ரீசன் வாட்டர். எர்த்து சர்ஃபேஸில் 70% மேலே வாட்டர் இருக்குது. பட் ட்ரூத் என்னன்னா, யூனிவர்ஸில் வாட்டர் வேப்பர் இருக்கும், ஐஸ் இருக்கும், பட் லிக்யூட் வாட்டர் ரொம்ப ரேர். லிக்யூட் வாட்டர்னா ஐஸ் இல்லை, ஸ்ட்ரீம் இல்லை, ஃப்ளோ ஆகிற வாட்டர். லைஃபுக்கு லிக்யூட் வாட்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட்டர் லிக்யூடாக இருக்கணும்னா 3 கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட், டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப ஹாட்டாக இருந்தால் வாட்டர் ஸ்டீம் ஆகிரும், ரொம்ப கோல்டாக இருந்தால் ஃப்ரீஸ் ஆகிரும். இடத்துல டெம்பரேச்சர் மிடில் ரேஞ்சில் மெயின்டைன் ஆகுது. ஸோ தட் வாட்டர் லிக்யூடாக இருக்குது. செகண்ட், ப்ரெஷர் கரெக்டாக இருக்கணும். ப்ரெஷர்னா நம்ம மேலே இருக்கிற ஏர் வெயிட், அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அது ரொம்ப ஹெவியாக இருக்கும். இந்த ஏர் லேயர்ஸை தான் ப்ரெஷர்னு சொல்கிறோம். ப்ரெஷர் இல்லைன்னா வாட்டர் பாயில் ஆகி ஸ்ட்ரீம் ஆகிடும், லைக் ப்ரெஷர் குக்கர். சேம் அந்த ப்ரெஷர் குக்கர் கான்செப்ட் தான் ஸ்பேஸ்லையும். எர்த்தோட அட்மாஸ்பியர் அந்த குக்கர் லிட்டு மாதிரி ஆக்ட் ஆகுது. தென் அங்கே ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. அந்த ஏர் ப்ரெஷர்னால தான் வாட்டர் லிக்யூட் ஃபார்மில் இருக்குது. தேர்ட், அட்மாஸ்பியர் கரெக்டாக இருக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி எர்த்தை சுற்றி ஏர் லேயர்ஸ் இருக்கு, ஒரு இன்விசிபிள் பிளாங்கெட் மாதிரி. இதை தான் அட்மாஸ்பியர்னு சொல்றோம். அட்மாஸ்பியர்ல இருக்கிற மெயின் திங்ஸ் ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் ஓசோன். ஆக்சிஜன் நம்ம பிரீத் பண்ண யூஸ் பண்றோம், லைஃப் இருக்க மெயின் ரீசன். நெக்ஸ்ட், நைட்ரஜன். அட்மாஸ்பியர்ல மோஸ்ட் பார்ட் இஸ் கவர்டு பை நைட்ரஜன். அதனால தான் நம்ம அட்மாஸ்பியர் பேலன்ஸ்டா இருக்கு. இது ஏர் ஸ்டேபிளா இருக்க ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், அட்மாஸ்பியர் ஃபுல்லா ஆக்சிஜன் இருந்தா எல்லாமே ரொம்ப ரியாக்டிவா இருக்கும். ஸோ ஈஸியா ஃபயர் ஆகிடும் அண்ட் சடனா ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். பட் நைட்ரஜன் அப்படி இல்லை, அது ரொம்ப காம் கேஸ் அண்ட் ஈஸியா ரியாக்ட் ஆகாது. ஸோ தட் அது ஆக்சிஜனை கண்ட்ரோல் பண்ணுது அண்ட் ஏர் ரொம்ப அக்ரஸிவ் ஆகாம காமா இருக்க ஹெல்ப் பண்ணுது அண்ட் சடன் ஹீட் சேஞ்சஸை அவாய்ட் பண்ணும். நெக்ஸ்ட், ஓசோன் லேயர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது சன்ல இருந்து வர ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் ஸ்டாப் பண்ணும். பிகாஸ் இந்த ரேடியேஷன் ஸ்கின் பர்ன், வாட்டர் எவாப்ரேஷன் மாதிரியான நிறைய டேஞ்சரஸ் திங்ஸ் காஸ் பண்ணி லைஃபை இம்பாசிபிளா ஆக்கிடும். ஹீட்டு கண்ட்ரோலா இருக்கிறதுனால வாட்டர் பாயில் ஆகாது அண்ட் ரேடியேஷன் பிளாக் ஆகுறதுனால வாட்டர் டிஸ்அப்பியர் ஆகாது. ஸோ தட் வாட்டர் லிக்யூடா ஸ்டே ஆகுது. இது எதுவுமே மூணுக்கு இல்லை, மார்ஸுக்கு இல்லை, ஆனால் எர்த்துக்கு டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் அட்மாஸ்பியர் எல்லாமே கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஒரு சிம்பிள் வாட்டர் மாலிகுல் ஒரு ஹோல் பிளானட்டோட டெஸ்டினியவே மாற்றிடுச்சு. நெக்ஸ்ட், டீப் இன்சைட் எர்த். ஒரு ஹாட் அயன் மெல்ட் ஆகி சுற்றிட்டு இருக்கு.
அது சாலிட் இல்ல, லிக்யூட் அயன் ஆர் மோல்டன் அயன். அது ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுது. அந்த ஸ்பின்னிங் மோல்டன் அயன்னால எர்த்துக்கு மேக்னெட்டிக் பவர் கிரியேட் ஆகுது. அந்த மேக்னெட்டிக் பவர்னால ஒரு பார் மேக்னெட்டுக்கு எப்படி நார்த் அண்ட் சவுத் போல் கிரியேட் ஆகுதோ அதே மாதிரி எர்த்துக்கும் இருக்கு. அண்ட் இதை தான் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்றோம். சன்ல இருந்து டேஞ்சரஸ் எனர்ஜி, சார்ஜ்டு பார்ட்டிகல், சோலார் ஸ்டார்ம்ஸ் வரும்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஷீல்டு மாதிரி ஆக்ட் ஆகி எர்த்தை ப்ரொடெக்ட் பண்ணும். சப்போஸ் அந்த சோலார் ரேடியேஷன் டைரக்டா நம்ம மேல பட்டுச்சுன்னா இட் காசஸ் டேஞ்சரஸ் ஹெல்த் இஷ்யூஸ் லைக் டிஎன்ஏ டேமேஜ், கேன்சர் ரிஸ்க், லைஃப் டேமேஜ், இந்த மாதிரி நிறைய நடக்கலாம். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஷீல்டு மாதிரி எர்த்தை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணல, நம்மளையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. நம்ம அதை ஃபீல் பண்ண முடியாது, பட் இட் சேவ்ஸ் அவர் லைஃப் எவ்ரி செகண்ட். லைஃப் ஸ்டார்ட் ஆனது ரொம்ப சின்ன ஒரு செல்ல இருந்து. அதுக்கு பிரெயின் இல்ல, ஹார்ட் இல்ல, எமோஷன் இல்ல, எதுவுமே இல்ல. ஜஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் சர்வைவல். அதோடைய ஒன்லி கோல் சர்வைவ் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான். ஸோ தட் அது ஈட், டிவைட், ரிப்பீட், இந்த ப்ராசஸை தான் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். ஓவர் பில்லியன் இயர்ஸ் லைஃப் லேர்ன் டு சி. ஸ்லோவா ஐஸ் டெவலப் ஆச்சு, லைட்டை பார்க்க ஸ்டார்ட் ஆச்சு, சரௌண்டிங்கை பார்க்க முடிஞ்சுது. தென் டு ஃபீல். அப்போ நர்வ் சிஸ்டம் டெவலப் ஆச்சு, பெயின், ப்ளஷர், டச் இதெல்லாம் ஃபீல் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் தென் டு திங்க். அப்போ பிரெயின் டெவலப் ஆச்சு அண்ட் டிசிஷன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுச்சு. அண்ட் ஃபைனலி எர்த் கிரியேட்டட் பீயிங்ஸ் ஹூ குட் ஆஸ்க் ஹூ ஆம் ஐ. இதுதான் மிராக்கிள். எர்த்தோட முடிவுல கொஸ்டின் கேட்கிற லைஃப் பிறந்தது. டஸ்ட்ல ஸ்டார்ட் ஆன ஸ்டோரி டுடே யூனிவர்ஸை கொஸ்டின் பண்ண லைஃபா ரீச் ஆச்சு. அண்ட் அந்த லைஃப் தான் நம்ம எல்லாரும். ட்ரீஸ் எர்த்தோட லங்ஸ் மாதிரி நமக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கும். ஏர்ல இருக்கிற பேட் கேஸஸ் அப்சர்வ் பண்ணும். ஸோ எர்த் பிரீத்ஸ் த்ரூ ஃபாரஸ்ட். ஓஷன்ஸ் எர்த்தோட ஏசி மாதிரி சன் ஹீட்டை அப்சர்வ் பண்ணும் அண்ட் கிளைமேட் ரொம்ப ஹாட் ஆகாம பேலன்ஸ் பண்ணும். ஓஷன் இல்லைன்னா எர்த் ஓவர் ஹீட் ஆகிரும். ஸோ எர்த் கூல்ஸ் த்ரூ ஓஷன்ஸ். ரெயின், ரிவர், சாயில், சீசன் எல்லாமே சைக்கிள்ஸ். எதுவுமே வேஸ்ட் இல்லை. ஒன் திங் முடிஞ்சா இன்னொரு திங் ஸ்டார்ட் ஆகும். இது எர்த்தோட ஹீலிங் சிஸ்டம் மாதிரி ஆக்ட் ஆகுது. எர்த் ஒரு டெட் ஸ்டோன் இல்ல. நம்ம பாடியில ஹார்ட், லங்ஸ் இருக்கிற மாதிரி எர்த்துக்கும் ஃபாரஸ்ட், ஓஷன்ஸ், அட்மாஸ்பியர் இருக்கு. அண்ட் அது எல்லாமே கனெக்ட் ஆகியிருக்கு. எர்த் நம்மளோடது கிடையாது. நம்ம எர்த்தோட ஒரு சின்ன பார்ட். எர்த்தை டேமேஜ் பண்ணா நம்ம தான் சஃபர் ஆகும். ஸோ எர்த்தை சேவ் பண்றது நேச்சருக்கு இல்ல, நம்ம லைஃபுக்கு. ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைம் இந்த பூமியில பிறந்த ஒரு ஸ்பீஷியஸ் அதை கிரியேட் பண்ண பிளானட்டையே டிஸ்ட்ராய் பண்ண முடிகிற அளவுக்கு வளர்ந்துருக்கு. எர்த் இதுக்கு முன்னாடியும் பல டிசாஸ்டரை தாண்டி வந்திருக்கு. ஸோ எர்த்து சர்வை பண்ணும். ஆனால் நம்ம சர்வை பண்ணுவோமா? எர்த்து நம்ம இல்லாமல் சர்வை பண்ணும். பட் நம்ம எர்த்து இல்லாமல் வாழ முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ எர்த்து வீக் இல்லை, அது ரொம்ப ஜெனரஸ். எல்லா ஜீவனுக்கும் இடம் கொடுத்துச்சு, உயிர் வாழ ஒரு சான்ஸ் கொடுத்துச்சு. ஆனா ஜெனராசிட்டிக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நாளைக்கு எர்த் டிஸப்பியர் ஆகிடுச்சுன்னா யூனிவர்ஸ் கண்டினியூ ஆகும், ஸ்டார்ஸ் ட்விங்கிள் ஆகும், கேலக்ஸி மூவ் ஆகும், டைமும் ஸ்டாப் ஆகாது, கண்டினியூ ஆகும். பட் நம்ம வாழ முடியுமா? எர்த் சர்வைவ் ஆனாதான் நம்ம சர்வைவ் ஆக முடியும். இந்த கதையில வில்லனும் இல்ல, ஹீரனும் இல்ல. இருக்கிறது ஒரு சாய்ஸ் மட்டும்தான். அது இன்னும் நம்ம கையில தான் இருக்கு. ப்ரொடெக்ட் த பிளானட் தட் ப்ரொடெக்ட்ஸ் யூ. லைஃப்க்கு பெர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ் மட்டும் தேவை. சம்டைம்ஸ் குழப்பத்துல இருந்து கூட மிராக்கிள் பிறக்கும். இதுதான் எர்த் நமக்கு சொல்ற ஒரு பிக்கஸ்ட் லெசன். எர்த் நம்ம கிட்ட எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நம்ம சர்வைவ் பண்ண ஒரு சான்ஸ் கொடுத்துச்சு. இந்த பிளானட்டை நம்ம கிரியேட் பண்ணல, ஆனா இதை டிஸ்ட்ராய் பண்ற பவர் நம்ம கிட்ட இருக்கு. பவர் இருந்தா ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கணும். இல்லனா அது ஸ்ட்ரென்த் இல்ல, அது டேஞ்சர். எர்த் நம்ம ஃபியூச்சர் இல்ல, எர்த் நம்ம பிரசன்ட். இதை காப்பாத்தினா நம்மளை காப்பாத்திக்கிற மாதிரி. இது சயின்ஸ் லெசன் இல்ல, இது சர்வைவல் வார்னிங். எர்த்துல ஆக்சிஜன், வாட்டர், கிளைமேட் எல்லாம் பேலன்ஸா தான் இருக்கு. அந்த பேலன்ஸ் டிஸ்டர்ப் ஆனா நம்ம லைஃப் டிஸ்டர்ப் ஆகும். ஹியூமனா நமக்கு யோசிக்க தெரியுதுன்னா ப்ரொடெக்ட் பண்ணவும் தெரியணும். இல்லைன்னா அந்த இன்டெலிஜென்ஸ்க்கு அர்த்தம் இல்லை. ஃபியூச்சர்ல வாழ போறவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு வாழ்ற நமக்கே எர்த் ரொம்ப தேவை. ஸோ எர்த்தை காப்பாத்துறது ஆப்ஷன் இல்லை, அது நெசசிட்டி. இந்த ஸ்டோரி உங்க ஹார்ட்ல ஒரு சைலன்ஸை கிரியேட் பண்ணா திங்க் டீப்பர் அண்ட் லிவ் வைசர். இதே மாதிரி நிறைய ஸ்பேஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் விக்டரி, சைனிங் ஆஃப் வித் ப்ரைட். See you next cosmic journey.